இவங்கள வழிபாடுங்க. இவங்கள வழிபாடுங்க. எல்லாரும் வழிபாடுங்க. எல்லாரும் இவங்கள வழிபாடுங்க. நம்மள காப்பாத்துற தெய்வங்கள் இவங்க. இனிமே நாம இவங்களதான் வழிபடணும். வாங்க வணங்குங்க. இவங்க கிட்ட கற்பனை பண்ணி பார்க்க முடியாத சக்திகள் இருக்கு. பாருங்க, இந்த குட்டி டப்பாக்குள்ள இவ்ளோ பெரிய காட்டெருமைய இவர் அடைச்சு வச்சிருக்காரு. நம்மள தாக்க வந்த காட்டெருமைய இவங்க அடக்கி இருக்காங்க. அவங்க உயிரை பணைய வச்சு நம்மள காப்பாத்தி இருக்காங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கு ரொம்ப நன்றி. ஒரு டவுட், இனிமே இவங்க நம்மள சாப்பிட மாட்டாங்கல்ல? அது எனக்கு தெரியல. போட்டோவை பார்த்து நம்மள கடவுள்ட்டானுங்க. இது அபாயங்கள் நிறைய இருக்கிற காடு. ஜாக்கிரதையா இருக்கணும். அப்படி இல்ல நைட்டுக்கு டின்னர் நீதான். இந்த காட்டுல தான் நானும் வளர்ந்தேன். இங்கதான் என் வீடு இருக்கு. நாங்கெல்லாம் யாரு? டயலாக் பேசிட்டு குப்பரை கிடக்குற. ஒழுங்கா என்ன ஃபாலோ பண்ணு. காலை பார்த்து வை. அத பறிக்காத. அது கிட்டயா பேசுற? அத சாப்பிடாத. அங்க உட்காராத. வேண்டாம் 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 வேண்டாம். கொஞ்சம் எங்கேயாச்சும் படுத்துக்கலாமா? என்ன கேட்டீனா நான் வேண்டாம்னு தான் சொல்லுவேன். அந்த குட்டி வாண்டு என்ன சமாடி வாங்க வச்சிருச்சு. என் நேரத்தையே வீணடிச்சிருச்சு. ஆள் தெரியாம மோதுது. நான் யாருன்னு காட்டுறேன். கடைசியில் இதுலயுமா? என்னோட பழம் என்னோட உரிமை. இப்போ உன்ன நான் பிரிச்சு மேய போறேன். உனக்கு ஆகல? என்ன பாக்குற? எங்களை நீங்க எதிர்பார்க்கல. நீங்க நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அதுவா, சும்மா இந்த பக்கம் வந்தோம். அப்படியே போற வழியில கூட பார்த்தோமா, அதான் எப்படி இருக்கன்னு கேட்டு போலான்னு வந்தோம். நான் ஒண்ணு பழைய ஃபேஃபே கிடையாது. இப்ப ரொம்ப தைரியசாலி ஆயிட்டேன். அத பார்த்தாலே தெரியுது. சும்மா காமெடி பண்ணாத. நீ அந்த பழத்தை சாப்பிடலாம் நினைச்சிட்டு இருக்கியா? அது கனவுல கூட நடக்காது. என்ன ஃபேஃபி சொன்னது கேட்டுச்சுல? இந்த அப்படி இத சாப்பிடு. உன்னை எங்கல்ல ஒருத்தையா சேர்த்துக்கிறோம். என்ன நான் சொல்றது கரெக்ட் தானே? என்னாச்சு? பயமா இருக்கா? என்ன இருக்காதா? அவ மூஞ்சிலே தெரியுது பாருங்க. எனக்கு பயம் எல்லாம் இல்ல. நான் இப்பவே இத சாப்பிட போறேன். நாத்தம் அடிக்குது. அது ஃப்ரெஷ்ஷா கூட இல்ல. இப்படிப்பட்டதை சாப்பிடணும்னு எனக்கு அவசியம் இல்ல. போய் சொல்லாத. ஆமா, உனக்கு பயம்தான். நீ படத்துக்கு ஒழுங்கா மன்னிப்பு கேட்டுடு. உன்ன மாதிரி பயந்தாங்கொல்லிங்க எங்க இனத்துல இருக்கிறது நினைக்கும் போது அசிங்கமா இருக்கு. கேட்க ஆள் இல்ல நினைச்சீங்களா? இங்க இருந்து போங்க. அவளை விட்டுருங்க. போயிடுங்க. போங்க போங்க.
சூடா இருக்கு, இத சாப்பிடு. பெரிய கரடி, என்ன மன்னிச்சிடு. நான் உன்கிட்ட போய் சொல்லிட்டேன். இந்த காட்டுல நான் ஒண்ணு பெரிய ஆள் எல்லாம் கிடையாது. நான் சரியான ஒரு பயந்தாங்கோலி. ஒவ்வொரு வாட்டி நான் இறைய பிடிக்கும் போதும் இறக்கப்பட்டு அதை தப்பிக்க விட்டுருவேன். இதனாலேயே நான் அவங்கள ஒருத்தன் இல்லைன்னு தோணும். ஆமா, அந்த பழத்தை என்னன்னு சொல்லுவ? கரேஜ் ஃப்ரூட். என்ன? அதுக்கு பேரு கரேஜ் ஃப்ரூட். என்னால அதை சாப்பிடவே முடியாதுன்னு மத்தவங்க சொல்லுவாங்க. அத நான் பொய்யாக்கி காட்டுறேன். கண்டிப்பா நான் ஒரு நாள் அதை சாப்பிட்டு காட்டுதான் போறேன். பெரிய கரடி, இங்க வா, சீக்கிரம் வா. ரொம்ப சேட்டை பண்ணுது. முதல்ல இது குணத்தை மாத்தணும். கரேஜ் ஃப்ரூட் இந்த காட்டுலயே ரொம்ப மேஜிக்கலான ஒரு விஷயம். சாப்பிட்டுட்டா உனக்கு அந்த அளவுக்கு ஒரு பலம் வரும். சீக்கிரம் ஏறி வா. பாரு, கரேஜ் ஃப்ரூட் அதோ அங்கதான் இருக்கு, அந்த மரத்துல. டூமான்னு ஒரு பறவை, அது ரொம்ப ஸ்ட்ராங்கானது. அது அந்த பழத்தை தான் சாப்பிடுதுன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அது அந்த மரத்துக்கிட்டே தான் இருக்கும், வேற யாரையும் அதை சாப்பிட விடாதான். நான் மட்டும் அந்த பழத்தை சாப்பிட்டுட்டு எங்க இனத்தோட போராளியா மாறிடுவேன். என்னால நிச்சயம் முடியும். அண்ணா, பெரிய கரடி போலாம். நாளைக்கு மனுஷங்க இருக்கிற கிராமத்துக்கு போகணும். ஆமா, பெரிய கரடி, நீ எங்க இருந்து வர? நானா 2019ல இருந்து. 2019? அப்போ இடங்கள் எப்படி இருந்தது? அது எங்க இடத்துல நிறைய மனுஷங்க இருப்பாங்க. ஓஹோ, எங்க இடம் உங்க இடத்தை விட வித்தியாசமா இருக்கும். ரொம்ப ஆபத்தாவும் இருக்கும். பெரிய கரடி, அங்க பாரு, தேன் கூடு. பார்த்துட்டேன். Team Wolfpack, yeah! உனக்கு அந்த சத்தம் கேட்டுச்சா? நிறுத்துங்க, போங்க. நீ பயப்படாத, இதுக்குள்ள நான் பாத்துக்கிறேன். சண்டை போட்டுக்கிறாங்களே, இதெல்லாம் சரியே இல்ல. உதவாக்காரங்களா?
குழந்தைய கூட உங்களால பிடிக்க முடியலன்னா நீங்க எல்லாம் வெக்கப்படணும். குறுக்க அந்த கரடி உள்ள போந்துருச்சா? அந்த கரடியோட கதைய முடிங்க. நீ ஒரு பயந்தாங்கோலின் தான் இவ்வளவு நாளா நினைச்சுக்கிட்டு இருந்த. ஆனா நீ ஒரு துரோகிங்கிறத காட்டிட்ட. தள்ளி போ. தாக்குங்க! ராம்பல், வெயிட். நாங்க எவ்வளவு பயந்தோம் தெரியுமா? ஆமா ஆமா. உங்க ரெண்டு பேரையும் பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். லின் வேண்டாம். லின் இதை எதுவும் பண்ணாத. ஜான், குறுக்க வராத. இது ஒரு வுல்ஃப். உனக்கு மறந்து போச்சா உங்க அப்பா எப்படி நம்மள விட்டு? ஆனா இதுதான் என் உயிரை காப்பாத்துச்சு. ஆ? இது கண்ணு முழிச்சதும் நீயே இதை அனுப்பி வச்சுட. ஏய், ஃபே, உனக்கு ஒண்ணு ஆகலையே? சரி, இந்த பப்பி யாரு? ஓ, இது ரொம்ப அழகா இருக்கே. கரேஜ் ஃப்ரூட்டை எடுக்க நீ பிராமிஸ் பண்ணிருக்கியா? ஆமா, அதுக்கு கைமாறாது என்ன இங்க கூட்டிட்டு வந்துச்சு. அந்த அளவுக்கு ஒண்ணு மோசமா அடிப்படல. இன்னும் கொஞ்ச நல்ல காயங்கள் சரியாயிடும். அப்படின்னா இப்போதைக்கு வீட்டுக்கு போக முடியாது. என்ன சொல்ற பிரையன்? அப்படின்னா எப்படி வீட்டுக்கு போறதுன்னு உனக்கு தெரியுமா? அந்த பட்டாம்பூச்சிக்கு தான் நம்மள இங்க கூட்டிட்டு வந்துச்சு. அப்ப அதை வச்சுதான் நாம வெளிய போகணும். ரைட். சரி, இப்போதைக்கு போக போறதில்லன்னு தெரிஞ்சு போச்சு. அதனால வா, உனக்கு ஒரு விஷயத்த நான் காட்டுறேன். உனக்கு அது நிச்சயம் பிடிக்கும். அப்படியா? பாத்துருவோம். மியூசிக். வாங்க ஆடலாம். இவ்வளவு அழகா இருக்கேன் நானு. இத போய் எடுத்துட்டு வா. கமான் போ. போய் அதை எடுத்துட்டு வா. கிறிஸ்பி பிரெட் சாப்பிடுங்க. பாத்தீங்கல்ல?
சாப்ஸ்டிக்கை இப்படிதான் யூஸ் பண்ணணும். அடே கண்டிப்பா இது உங்களுக்கு பிடிக்கும். சாப்பிடலாம். இதுக்கு பேருதான் நிழல் நாடகம். தேனை தாராளமா சாப்பிடலாம். பேட்டரி டெட் ஆயிடுச்சு. என்னது? ஒருவேளை நல்லா இருக்கும் போல. சார்ஜ் காலி. பாட்டு கேட்க முடியாது, டான்ஸ் ஆட முடியாது, வீடியோ பார்க்க முடியாது, செல்ஃபி கூட எடுக்க முடியாது. இப்ப நாம என்ன பண்றது? எல்லாமே தலைகீழா மாறிடுச்சு. நான் இங்க வந்து ரொம்ப நாள் ஆச்சு. என் அப்பாவும் அம்மாவும் கால் பண்ணா நான் என்ன பண்ணுவேன்? அப்பாவோட பர்த்டேக்கு இதை நான் வாங்கினேன். இன்னும் என்னால இதை அவருக்கு அனுப்ப முடியல. நான் என் அப்பா அம்மாவை மிஸ் பண்றேன். எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது. நானும் என் ஃப்ரெண்ட்ஸை மிஸ் பண்றேன். டீக்கு பாபு, அப்புறம் என்னோட தேனையும். பிரையர், நம்ம போலாமா? சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? யா, அது முடிஞ்சதுக்கு அப்புறம் நாங்க வீட்டுக்கு போறோம். ரம்பிள், wait, வாங்க போகலாம். கிளம்பலாம் வாங்க. நீ வேணும்னா டீம் வுல்ஃப் பேரோட ஜாயின் பண்ணிக்கோயே. அட பரவாயில்ல, இருக்கட்டும். முதல்ல உன்னை அவங்க சேர்த்துப்பாங்களான்னு கேளு. 3 ரூபா மொட்டை மட்டையா? எனக்கு தெரியும். ஆமா விக், நம்ம 2 பேரும் ஏன் ஒரே டீமா இருக்க கூடாது? உன் கூட எல்லாம் மனுஷன் இருப்பானா? ரம்பிள், சீக்கிரமா போகலாம். ஏதோ வந்துட்டேன்.